என் பெயர் விஜய். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். நான் இப்பொழுது புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸை பற்றி பேச வந்திருக்கின்றேன். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதியை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாய் மகிழ்ந்து குழாவி எந்தன் சிந்தையை இனித்திட சிறந்தவளும் எந்தன் நாவசிக்கும் நற்றமிழ் மங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தருவோம் எந்தன் முத்தமிழ் மங்காய் வாழி. சில்லென்று வீசுகிற பூங்காற்றில் சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவிறது சுகமான இந்த காலை வேளையில் இந்த வண்ணமிகு வைபவத்தில் வியக்க வைக்கும் புத்தக தமிழில் மயக்க வைக்கும் மந்திரத்திற்கு உச்சரிக்கும் மைனாவாக பறந்து 200 ஆண்டுகளை அதிர்வுக்கு உள்ளாக்கி உலக சமூகத்தை மானுடைய சமூகத்தை மடைமாற்றம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திட ஒரு தலைவனை பற்றி வார்த்தை இருக்கின்றேன். காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காலமை திரிந்து வாழமை சுணர்ந்து வளமை விழுந்து உயர்ந்த தமிழால் உன்னதமான ஒரு ஆண்மையை வார்த்தையாட இருக்கின்றேன். அந்த மாமனிதரை பற்றி பேசுவதற்கு ஒரு நாள் போதாது, அந்த மாமனிதரை பற்றி எழுதுவதற்கு ஒரு நூல் போதாது. காரணம், அவர் தொழிலாளர்களின் பாடுபொருளாகவும் இருக்கிறார், சிந்தனையாளர்களின் தேடுபொருளாகவும் இருக்கிறார், கம்யூனிஸ்டுகளின் மரபாகவும் இருக்கிறார், காம்ரேடுகளின் உறவாகவும் இருக்கிறார். 40,000 ஆண்டு காலம் மாநிலத்துடைய வரலாற்றின் நட்சத்திரங்களையும் அச்சமின்றியும் மிச்சமின்றியும் கொன்று வைப்பதற்காக வந்த கொள்கைக்காரர் தான் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ். உழைக்கும் வர்க்கத்தின் வியர்வையையும் ரத்தத்தையும் உழைக்கும் வர்க்கமாக மதிக்கும் அவலத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தனது சிந்தனைகளை சீர்வரிசையாக தந்து காலமகரிடமே தனது கருத்து குழந்தைகளை கற்பமாக்கி கொண்ட காவியக்காரர் தான் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸ் யார்? தொழிலாளர்களின் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை தோளில் போட சொன்ன தோழன். சிவப்பு நூலால் சிந்தனைகளை நெய்து தத்துவ சாட்டைகளை தயார்படுத்தி கொண்ட மானுடைய நெறியாளர் தான் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியருக்கும் எனக்கு பயிற்சி அளித்த ஆசிரியருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.